தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. சொத்து வாங்குறதுக்கான காலம் இது, அது எப்போ வாங்கினா சொத்து மதிப்பு உயரும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 8ல் இருக்குது. அப்போ அவர் ஜாதகத்தில் இப்போ அது 4 கூட 8ஆம் இடத்துல இருக்கார். இது எத்தனாவது சொத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். வாங்கணுன்னே சொத்து வாங்காதேன்னு சொல்லிடக்கூடாது. கண்டிப்பா. அப்போ ஏற்கனவே 4ஆம் இடம் கட்டு போச்சு, ஒரு சொத்து அவுட்டு. இப்போ 6ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஜோதிடருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வாங்கணுன்னே மடமடன்னு சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் கொடைக்கானல பாதை இல்லாத இடத்துல ஒன்றே சொத்து வாங்கியிருக்காரு, எப்படி விற்பாரு? கம்மி ரேட்டுக்கு வருது, அப்புறம் பார்த்துக்கலான்னு வாங்கிட்டாரு. இப்போ அதுக்கு விற்க முடியல. அது எப்படி நல்லா இருக்க இடத்த கட் பண்ணி கொடுப்பீங்களா? உங்களுக்கு அது ஈசானியமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அது வடகிழக்கு பகுதி எப்படி கொடுப்பீங்க? ஒருத்தர் அப்படி வடகிழக்கு பகுதியை தானம் கொடுத்துருக்காரு. அவர் வாங்கினவர் அவர் டாப்புக்கு போயிட்டாரு. உதாரணமாக ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறோம், சார் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் உட்காந்த செவ்வாய், சந்திரன் தண்ணி, செவ்வாய் காரமடை பகுதியில் நீங்கள் சொத்து வாங்கலாமா? வாங்கலாம். அவர் ஜாதகத்தை வாங்கினோடனே, சார் சிங்க பெருமாள் கோயிலில் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம், சூரியன் சிங்கம், புதன் பெருமாள், சிங்க பெருமாள் கோயில் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் வரிசையாக நிறைய டெவலப் பண்ணிக்கலாம் சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் நான் பயங்கர டெவலப் சார். சார், இந்த திருமணத்துக்கு நவாம்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நவாம்சம்னா என்ன, அது கண்டிப்பாக பார்க்கணும்? அவசியம் பார்க்கணும் சார். அதாவது மொத்தம் 249 வர்க்க சக்கரம் இருக்குது. ஸோ இந்த நவாம்சங்கிறது திருமணத்துக்காக பயன்படுத்துறது. வக்கர கிரகத்தோட வீட்டில் நவாம்ச லக்கணம் விழுந்தாலும் மன வாழ்க்கை அவுட்டு. நீசம் பெற்ற கிரகத்தோட வீட்டில் போய் நவாம்ச லக்கணம் அமைஞ்சாலும் மன வாழ்க்கை அவுட்டு. பிறப்பு லக்கணமும் நவாம்ச லக்கணமும் சஷ்டாம்சம் பெற்றாலும் மன வாழ்க்கை அவுட்டு. அது ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களோடு நான் உங்கள் விஜயராம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள், ரொம்ப வித்தியாசமான தலைப்புகளை நம்ம ஜோதிடத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நம்மளோட இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவை திரு பண்டிட் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சரிங்க. நிறைய வித்தியாசமான தலைப்புகள், ஜோதிடத்தை பற்றி ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது எப்போ அந்த சொத்து வாங்குறதுக்கான காலம் இது, அது எப்போ வாங்கினா சொத்து மதிப்பு உயரும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரங்கிறது அது ஒரு கான்செப்ட். அதாவது அவங்க வாங்குறதுக்கான சூழல் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு டிரான்சிட்லேயோ அவங்களுடைய புத்திநாதனை ஏதோ ஒரு பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதுக்கு அவங்க பரிகாரம் செஞ்சுட்டு தான் வாங்கணும். இல்லைன்னா வாங்கினா சிக்கலாகும். இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 8ல் இருக்குது. அப்போ அவர் ஜாதகத்தில் இப்போ அது 4 கூட 8ஆம் இடத்துல இருக்கார். இது எத்தனாவது சொத்துங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். முதல் சொத்துங்கிறது 4ஆம் இடம். சொத்துக்கு தம்பின்னு ஒரு கதையில் இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் கேட்பாங்க, தலைமடத்தில், என்னாச்சு இந்த சொத்துக்கு ஒரு தம்பி இருக்கோ அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பழக்கம், அது ஒரு வழக்கு மொழி எங்கள் ஊர் பக்கம். 4ஆம் இடங்கிறது சொத்து, அதுக்கு 3ஆம் இடங்கிறது 2வது சொத்து, அதுக்கு 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு 3வது சொத்து, அதுக்கு 3ஆம் இடங்கிறது 4வது சொத்து, 4க்கு 4 அது 8ஆம் இடம். இப்போ 4ஆம் இடங்கிறது சொத்து, 4, 5, 6ஆம் இடங்கிறது அதுக்கு இளைய சொத்தான். அதுக்கு தம்பின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சொத்துக்கு ஒரு தம்பி இருக்கான்னு அது எங்க ஊர் பக்கம் கேட்பாங்க, வேற எங்கேயும் கிடையாது. அப்ப 4, 5, 6 இது 2வது சொத்து. 4 கட்டு போச்சு. அப்போ ஒரு சொத்து வாங்கி விரயம் பண்ணியாச்சு. வாங்கணுன்னே சொத்து வாங்காதேன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ ஏற்கனவே 4ஆம் இடம் கட்டு போச்சு, ஒரு சொத்து அவுட்டு. இப்போ 6ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஜோதிடருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வாங்கணுன்னே மடமடன்னு சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு வயசு என்ன? இப்போ உதாரணமாக ஜாதகம் கொடுப்பாங்க,
குழந்தைக்கு வயசு அப்போ குழந்தை படிப்பு எப்படி இருக்கும்னு கேட்போம். ம். அவங்க கேட்பாங்க, ம். குழந்தைக்கு படிப்பு எப்படி இருக்கணும், குழந்தைக்கு வயசு என்னன்னு முதல் கேட்கணும். ம். கண்டிப்பா. அவங்க வயசு தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல. எடுத்த உடனே குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அது 3 வயசு குழந்தை, அதுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? ம். அதுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? கண்டிப்பா. அவங்க வயசு என்னன்னு கேட்கணுமா இல்லையா? ம். ம். அவங்க வயசு என்ன? ஏன்னா சில பேர் 50 வயசுல டெஸ்ட் டியூப் மூலமா ம். அல்லது உங்களுக்கு ஐவிஎஃப் மூலமா குழந்தை பெற்றிருப்பாங்க. ம். ஜாதகருக்கு 50 வயசு, அந்த கட்டம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ம். ஆனா இப்ப நம்ம நடப்பை வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏற்கனவே அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு அதை பார்த்தா தான் சொல்ல முடியும் இவர் லேட்டா குழந்தை பெற்றிருக்காருன்னு. அப்ப சீக்கிரமா முடிக்கிறதுக்கு அவர் வயசு என்ன, அந்த குழந்தைக்கு வயசு என்ன, ம். அதை கேட்டு ஓ குழந்தைக்கு வயசு, அப்புறம் பார்த்தோம்னா அது லேட்டா கல்யாணம் முடிச்சு லேட்டா குழந்தை பெற்றிருக்காங்கன்னு தெரியும். ம். அல்லது டெஸ்ட் டியூப் மூலமா குழந்தை பெற்றிருக்காங்கன்னு தெரியும். அப்ப அதை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். அப்போ ஒரு ஜாதகத்தை வாங்கின உடனே 4ஆம் இடம் சார் வீடு வாங்கலாமான்னு கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே 4ஆம் அதிபதி எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும். ம். அதை பார்த்துட்டு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். சார் ஏற்கனவே வாங்கி விரயமாச்சா சார்? ம். ஆமாம் சார் ஏற்கனவே வாங்கி விரயமாயாச்சு. அப்போ அந்த 4ஆம் அதிபதியை கழட்டி விட்டுற வேண்டியதான். கண்டிப்பா. அதுக்கப்புறம் 4, 5, 6 6 கூடையவர் நல்லா இருக்காரு, ம். 6 கூடையவர் நல்லா இருக்காரு. அவருடைய ஜாதகப்படி செவ்வாய் உட்கார்ந்த வீட்டுக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? ம். செவ்வாய்க்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? அந்த நாளுக்கு 10, 11 நல்லா இருக்கா? ம். செவ்வாய் உட்கார்ந்த வீட்டுக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரா? அந்த 4ஆம் அதிபதிக்கு 10, 11 10ங்கிறது ஜீவனம். ம். அந்த சொத்தின் மூலம் நான் ஜீவனம் செய்ய முடியுமா? அந்த சொத்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லாபம் கிடைக்குமா? ம். சோதனத்துல இவ்வளவு ரூட் இருக்கு. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு உயர்வு. உயர்வு இருக்கா? ஒரு சொத்து வாங்கினா வளரணும்ல. கண்டிப்பா. வாங்கி அதுல கொண்டு போட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கிணத்து கடவுளை கொண்டு சொத்தை கொண்டு காசை போட்டு ம். விற்க முடியாம திரியிறாரு. ம். ஒருத்தர் கொடைக்கானல்ல பாதை இல்லாத இடத்துல கொண்டு சொத்து வாங்கியிருக்காரு. எப்படி விற்பாரு சார்? பாதையே இல்லைங்க, ம். கம்மி ரேட்டுக்கு வருது அப்புறம் பார்த்துக்கலான்னு வாங்கிட்டாரு. இப்போ அதுக்கு விற்க முடியல. பாதை யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாராவது கொடுப்பாங்கல்ல, அது எப்படி கொடுப்பாங்க? சார் நீங்கள் இடம் வச்சிருக்கீங்க, எனக்கு பின்னாடி ஒரு சொத்து இருக்கு, எனக்கு ஒரு 20 அடி தடம் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் கொடுப்பீங்களா? நிச்சயமா கிடையாது. யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். ம். அது எப்படி நல்லா இருக்க இடத்த கட் பண்ணி கொடுப்பீங்களா? உங்களுக்கு அது ஈசானியமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ம். உங்களுக்கு அது வடகிழக்கு பகுதி எப்படி கொடுப்பீங்க? ஒருத்தர் அப்படி வடகிழக்கு பகுதியை தானே கொடுத்துருக்காரு. வடகிழக்கு பகுதி சார், வடகிழக்கு பகுதி விற்கலாமா சார்? அந்த வடகிழக்கு பகுதி விற்றதுக்கு அப்புறம் தான் அவர் டவுனு. அவர் வாங்கினவர் அவர் டாப்புக்கு போயிட்டாரு. லாஜிக் நிறைய இருக்கு. அப்போ இவங்க அவங்களுக்கு முதல்ல அது சப்போர்ட்டா இருக்கா? இப்போ 4ஆம் இடம் ஒரு சொத்து விரையும், அதுக்கு 4, 5, 6 அதுக்கு 3ஆம் பாவகம் நல்லா இருக்கா? ஏன்னா 3ஆம் இடம் தான் பத்திர பதிவு, 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட். 4க்கு 4 எடுக்கலாம், 4க்கு 3 எடுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அதுக்கு உபஜயஸ்தானம் நல்லா இருக்கா? சரி நல்லா இருக்கு சார். இந்த காலகட்டங்களில் அந்த கிழமைநாதன் யாரு? இப்போ அவங்களுக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ இல்லாம அந்த கேள்வி எழுப்ப மாட்டாங்க. அவங்க அந்த 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 திசையோ புத்தியோ வராம அந்த கேள்வியே வராது. எல்லா நாளும் வீடு வாங்கன்னு நினைச்சிட்டே இருக்குமா நம்ம? இப்போ உங்க ஏஜுக்கு எப்படி இருக்கும் திருமணம், ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அந்த இது காலதேச வர்த்தமானம்னு அதுக்கு பேர். இப்போ உங்ககிட்ட வந்து நான் பழைய பஞ்சாங்கத்தை பத்தி பேசினா கடுப்பாயிருவீங்களா இல்லையா? உங்களுக்கு வந்து இப்போ இளைய தளபதி ஆக்டர் விஜய் அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து அந்த காலத்துல மந்திரி குமாரி படத்துல வில்லனை நடிச்சவரை பத்தி உங்ககிட்ட பேசினா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னத்தையும் பேசிட்டு இருக்கேன் வயசான காலத்துல அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த காலத்துக்கு மாதிரி சூழல். அப்போ அவங்க ஜாதகத்துல அது சப்போர்ட் இருந்தா சரி. எந்த இடத்துல வாங்க போறீங்க, எந்த இடத்துல வாங்கினா அது வளர்ச்சி அடையும், அதை பார்த்துதான் அவங்க வாங்கணும். அதை பார்க்காம வாங்கக்கூடாது. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, எனக்கு லக்னத்திலே சுக்கிரன், இந்த சுக்கிரன் போய் கேதுவை தொடும், சுக்கிரன் போய் கேதுவை தொடும், மிதுன வீட்டை கடந்து வந்து தான் கேதுவை தொடும், கேதுவும் மிதுன வீட்டை கடந்து தான் ரிஷபத்தை தொடும். அப்போ பெயர்கள் ஆள்கிறது. உதாரணமாக ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறோம், சார் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் உட்காந்த செவ்வாய் சந்திரனை பார்வை செய்கிறது, சந்திரனை பார்வை செய்கிறது, சந்திரன் தண்ணி, சந்திரன் தண்ணி, செவ்வாய் காரம், சந்திரன் 8 கூடையவரும் பார்க்குறாரு. அப்போ காரமடை பகுதியில் நீங்கள் சொத்து வாங்கலாமா? வாங்கலாம். ஏன்னா அவரே லாபாதிபதி, ஏற்கனவே ஒன்று இழந்துட்டாரு, புதுசாக வாங்கலாம். செவ்வாய் காரம், சந்திரன் தண்ணி, காரமடை, அதில் லாபாதிபதி ஏற்கனவே ஒரு சொத்தை இழந்ததுனால வாங்கலாம். முதல் சொத்து அங்கே வாங்கினா சிக்கல். முதல் சொத்து அங்கே வாங்கிட்டாங்கன்னா சிக்கலாயிரும். முதல்ல அந்த ஏரியா, அந்த உங்க ஜாதகத்தில் கூடிய கிரக சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து தான் இந்த ஏரியாவில் வாங்கலாமா
அவங்க ஜாதகப்படி அந்த ஏரியாவில் போய் கஷ்டப்படணுங்கிறது விதி. ஓகே. இந்த இடத்துல போய் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதி. சரி, இப்போ அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? விற்கிறதான் பரிகாரம். இடத்த விற்கிறதா? அந்த இடத்த விற்கிறதான் பரிகாரம். ஓகே ஓகே. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தடாகம் ரோட்டில் போய் வாங்கிட்டார். ஓகே. தடாகம் ரோட்டில் அங்கே ஒரு நஞ்சுண்டாபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஏரியாவில் போய் சொத்து வாங்கிட்டாரு. அந்த ஏரியா கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதி. அடுத்து போனாச்சுன்னா அப்படியே மலை ஏறி கேரளாக்குள்ளே தான் போகணும். ஆனை கட்டி அப்படி தான் போயாகணும். அங்கே போய் வாங்கியிருக்காரு. அவர் ஜாதகப்படி தடாகம் ரோட்டில் அங்கே ஒரு நஞ்சுண்டாபுரம்னு இருக்குது. அந்த அந்த ஏரியாவில் போய் அதை ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாரு. அப்போ நான் நஞ்சுண்டாபுரங்கவும் கோயம்புத்தூரில் இந்த ராமநாதபுரம் ஏரியாவிலே ஒரு நஞ்சுண்டாபுரம் இருக்குது. அந்த ஏரியாவா சார்னு? அந்த ஏரியாவில் சார் இது தடாக நஞ்சுண்டாபுரம் சார், அங்கே வாங்கவே கூடாது சார். நீங்கள் ஏன் சார் அங்கே போய் வாங்கினீங்க? அது விற்கிறது கஷ்டமே சார். ஆனால் அந்த பேருக்கான கிரகம், அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஆழகால விஷம் உண்ட நடராஜருடைய நட்சத்திரம். அதில் போய் அவருக்கு செவ்வாய் சம்மந்தப்படுது. அப்போ நஞ்சு உண்டபுரம் அங்கே போய் அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. தனுசு தான் வரம்புறம், மிதுனத்துக்கு ஆப்போசிட் தனுசு. அங்கே போய் வாங்கிட்டார். நான் இந்த நஞ்சுண்டாபுரம் ரோடுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறது தடாகம் ரோடு நஞ்சுண்டாபுரம் ரோடு சார். இது கொண்டு கூடுமான வரைக்கும் அதை விற்கிறதுக்கான என்னென்ன பரிகாரமோ அதெல்லாம் செஞ்சு இது பண்ணுங்க சார், சேலாயிருன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்த விற்றுட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே வாங்குறாரு, எங்கே வாங்கலாம், வித்தாச்சு திருப்பி எங்கே வாங்கலாம்னு கேட்குறக்கா வர்றாரு. சார் எங்கே வாங்கலான்னு? பெரிய நாயக்கன் பாளையம் அங்கே வாங்குங்க. மேட்பாளையம் ரோட்டில் பெரிய நாயக்கன் பாளையத்தில் வாங்குங்க. ஏன்னா அவருடைய ஜாதகப்படி லாபாதிபதி 4ஆம் லாபாதிபதி 2ஆம் அதிபதி காரக கிரகமான செவ்வாய்க்கு எல்லாமே வலுத்து உட்காந்துருக்கு, பலமாக இருக்குது. அது வந்து ராகேது தொடர்பில் இருக்குது. அந்த அந்த கிரகம் போய் சூரியன் சாரம். சூரிய ராகு தான் தெலுங்கு. ஏமி சூசன்டான்னு கேட்கணும். தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் யார்? நாயுடு சமூக மக்கள். அப்போ நான் சொன்னேன் பெரிய நாயக்கம்பாளையத்தில் போய் வாங்குங்க. அந்த லேண்டோட மதிப்பு உயரும். இன்னொன்று அந்த ஏரியா இயற்கையாகவே உயரும். இவர் ஜாதகப்படி அங்கே போனால் அவர் டெவலப் ஆவார். இவர் ஜாதகப்படி அங்கே போனால் டெவலப் ஆவார். அதே மாதிரி இங்கே நம்ம இங்கே நம்ம சென்னையில் நிறையா அது மாதிரி கேட்டிருக்கிறேன். சென்னையில் அது மாதிரிலாம் கேட்டிருக்கேன். சென்னையில் வந்து உதாரணமாக சொன்னால் நம்ம கண்டிகைன்னு வரும். மிதுனம் தான் கண்டிகைக்கான இடம். கண்டிகை பக்கத்தில் அங்கே போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கானா? ஆமாம், போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு சார். அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிக்கலாம். ஆமாம் சார், கல்யாணம் பண்ணேன். வேலைக்கு போகிற மனைவி வந்துச்சா? ஆமாம் சார், வேலைக்கு போகிற மனைவி வந்துச்சு. சரி, அப்ராடு போனீங்களா? ஆமாம், அப்ராடு போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு சொத்து வாங்கினீங்களா? ஆமாம் சார், இன்னொரு சொத்து வாங்கினேன். அந்த டிரான்சிட்டும் அவங்க பெர்த்து சாட்டும் அவங்களா அதையா இழுத்துட்டு போகும், ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போகும். அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு நம்ம அதை தீர்மானிக்கலாம். இது இந்த இடத்துல வாங்கணும், வாங்கக்கூடாது. சில லொக்கேஷன் நமக்கு தெரியாது. சென்னையில் எல்லா இடமும் நம்ம சொல்லிட முடியுமா? அவங்களே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தேன், படாளத்தில் போய் வாங்கியிருக்கேன் சார்னாரு. படாளம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து படாளம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் 3-6 தான் படாளம். அவர் ஜாதகத்தில் அங்கே இருக்குது. 3-6 சேர்ந்து அவர் ஜாதகத்தில் லாப வீட்டில் இருக்குது. 4 கூடவனும் தொடர்பு. படாளம் போனதுக்கப்புறம் இன்னொரு சொத்து வாங்கினீங்களா சார்? ஆமாங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், புதனோட நட்சத்திரம் புதனோட வீட்டில் உத்திர நட்சத்திரம் வரும். கன்னி வீட்டில் உத்திர நட்சத்திரம் வரும். கன்னி வீட்டில் உத்திர நட்சத்திரம் வரும். அதுக்கு 2வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பலம். அதுக்கு அடுத்து செவ்வாய் பலம். அவர் ஜாதகம் வாங்கினோடனே சார் சிங்கப்பெருமாள் கோயிலில் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம், சூரியன் சிங்கம், புதன் பெருமாள், சிங்க பெருமாள் கோயில் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் வரிசையாக நிறைய டெவலப் பண்ணிக்கலாம் சார். ஆமாம் சார், அதுக்கப்புறம் நான் பயங்கர டெவலப் சார்ங்கிறாரு. எல்லாமே அவங்களுக்கு அந்த எல்லாமே வளர்ச்சியை தரும். முதல்ல தசா புக்தி அந்தரம் எல்லாம் சப்போர்ட் இருக்கணும். கோச்சாரமும் அனுமதிக்கணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா வளர்ச்சி சார். 4 கூடையன் கொடுத்து சூரியன் தாலே வளர்ச்சி சார். 4 கூடையன் கொடுத்து சூரியன், சுக்கிரன், குரு, புதன் இந்த மாதிரி சுபர்கள் இருந்துருச்சுன்னா 4 கட்டம் தள்ளி வரிசையாக சுபர் இருக்குன்னா அவங்க சொத்து ஆனதுக்கப்புறம் பெரிய டெவலப் சார். பெரிய டெவலப் ஆயிடுவாங்க. 4ஆம் சொத்து சார். அதுக்கடுத்து வரிசையாக சுபர் இருந்தா பயங்கரமான வளர்ச்சி சார். கண்டிப்பாக அப்படிலாம் இருக்கு. சரிங்க சார். சார், இந்த திருமணத்துக்கு வந்து நவாம்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நவாம்சம்னா என்ன? அது கண்டிப்பாக பார்க்கணும், அவசியம் பார்க்கணும் சார். அதாவது மொத்தம் 249 வர்க்க சக்கரம் இருக்கு. 249 டேபிள்ஸ். ஒருத்தருக்கு ஒரு கட்ட நீங்க ராசி நவாம்சம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இடையில நிறைய இருக்கு. உங்களுக்கு உள்ள பாவகம் அப்படிலாம் நிறைய, திரேகானம், சதுர்த்தாம்சம் இப்படி நிறைய இருக்கு. ஸோ இந்த நவாம்சங்கிறது திருமணத்துக்காக பயன்படுத்துறது. ஓகே. ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 73ல் பிறந்தவங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க.
73 பிறந்தவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. மனைவியை டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. ஓகே. அவங்க ஜாதகத்திலையும் அந்த மாதிரி நவாம்சத்தில் பாதிப்பு இருக்குது. அவர் ஜாதகத்திலையும் நவாம்சத்தில் பாதிப்பு இருக்குது. அவங்க ஜாதகத்திலையும் நவாம்ச பாதிப்பு, அவர் ஜாதகத்திலையும் நவாம்ச பாதிப்பு இருக்குது. ஏன் எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க, அவரும் கேட்குறாங்க. அவங்க லக்கணப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்னியா லக்னம்னு நினைக்கிறேன். கன்னியா லக்னம். இந்த நவாம்ச லக்னம் வந்து கன்னி. நவாம்ச லக்னம் வந்து அவங்களுக்கு வந்து கன்னி. அவங்களுடைய லக்னம் வந்து அவங்களுக்கு வந்து கன்னியா லக்னம். இந்த நவாம்ச லக்னம் போய் நீசம் பெற்ற கிரகத்தோட வீட்டில் போய் நவாம்ச லக்னம் விழுந்துருது. நீசம் பெற்ற கிரகத்தோட நவாம்சத்தில் விழுந்துருது. அதனுடைய தசாபத்தியை ரொம்ப டைவர்ஸ் பண்ணி விட்டுருது. லக்னம் கன்னியா லக்னம். ஆனால் அவங்க நவாம்ச லக்னம் எனக்கு மறந்துருச்சு. அவங்க நவாம்ச லக்னம் வந்து ஒரு நீசம் பெற்ற கிரகத்தோட வீட்டில் போய் ராசியில் நீசம் பெற்ற கிரகத்தோட வீட்டில் போய் நவாம்ச லக்னம் விழுந்துருது. நவாம்ச லக்னம் அங்கே போய் விழுந்துருது. அதனுடைய திசாபுத்தியை நடக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளக்க சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அந்த திசாபுத்தி வரும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனையை வளர்த்துருச்சு, பெருசாக டெவலப் பண்ணிருச்சு. அவங்களுக்குள்ள மனமுறிவு ஏற்பட்டு இப்போ 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அவங்க 73, வீட்டுக்காரர் 65 நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்காரர் 65, 1965 பிரிஞ்சு வாழ்கிறாங்க. 2 பேருக்குமே சொல்லியாச்சு, சார் வேணாம், அனுசரித்து போங்க, நீங்களும் அனுசரித்து போங்க. வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவர் 1965 பிறந்தவர். அவருக்கு நவாம்ச லக்கணத்தை போட்டு பார்த்தா ராசி சக்கரமும் நவாம்சம் அவருடைய ஜாதகத்தில் உதாரணமாக மீன லக்கணம்னு வச்சுக்கோமே. லக்னாதிபதி குரு அவங்க ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் அங்கே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்ற செவ்வாய் எங்கே போய் உட்காந்துருக்காரோ அந்த இடத்துல நவாம்சம் விழுந்துருது. வக்கர கிரகத்தோட வீட்டில் நவாம்ச லக்கணம் விழுந்தாலும் மன வாழ்க்கை அவுட்டு. நீசம் பெற்ற கிரகத்தோட வீட்டில் போய் நவாம்ச லக்கணம் அமைஞ்சாலும் மன வாழ்க்கை அவுட்டு. பிறப்பு லக்கணமும் நவாம்ச லக்கணமும் சஷ்டாம்சம் பெற்றாலும் மன வாழ்க்கை அவுட்டு. கும்ப நவாம்சம் விழுந்தாலும் மன வாழ்க்கை அவுட்டு. கும்ப நவாம்சம் இப்போ திசை நடத்தக்கூடிய, இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆள் வந்து மேச லக்கணம்னு வைங்க, உதாரணமாக சொல்கிறோம். கணவருக்கு வந்து கும்ப நவாம்சம், இவங்களுக்கு ராசியில மேச லக்கணம். கணவருக்கு வந்து கும்பத்தில் நவாம்சம் விழுந்திருக்கும், நவாம்ச லக்கணம் விழுந்திருக்கும். அதனுடைய திசையோ புத்தியோ கணவருக்கு நடக்கும். அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகும். கல்யாணம் முடிச்சு 2 நாளில் வந்துருச்சுன்னு சொல்கிறதுல அதுதான் கதை. கல்யாணம் பண்ணி 2 நாளில் வந்துருச்சு, ஒரே நாளில் வந்துருச்சு, வாழவே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் அந்த நவாம்சம் மெயின். நவாம்சம் பார்க்காம பண்ணிடுறது. பார்க்காம நம்ம ஒன்றும் பார்க்க போகிறதில்ல, அது ஆல்ரெடி பிரபஞ்சம் கொண்டு இழுத்து கொண்டே விட்டுரும். பொருத்தங்கிறது ஒன்று இருக்குது, 100% இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சாடிக்கு முடி கரெக்டாக தான் சேரும். நம்ம ஜாதகப்படி இந்த பேர் கொண்டவங்ககிட்ட போய் அவமானப்படணும், இந்த பேர் கொண்டவங்களால் நம்ம பிரச்சனையை சந்திக்கணுங்கிற ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதை மாற்றலாம் பண்ண முடியாது. அதுக்காக பொருத்தம் இல்லை பொய்னா ஒத்துக்கவே மாட்டேன். பொருத்தம்னு ஒன்று இருக்குது. இங்கே பேர்களே சொல்லிடும், இந்த ஜாதக கட்டமும் சொல்லிடும். ஸோ நவாம்சத்தில் இது மாதிரி நிறைய கான்செப்ட் நிறைய இருக்குது. சரி, நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப அருமையாக சொல்லி மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வித்தியாசமான கருத்துக்களோடும் நல்ல செய்திகளோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயராம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் வந்து கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1 டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.